அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பை தருவதற்கும் அன்பை பெறுவதற்கும் ஆண்டவனே ஆசைப்படுகிறார். என்னிடமிருந்தே நான் பிரிந்தேன், என்னை நான் நேசிப்பதற்காக என்கிறார் பகவான். முதலில் இந்த பிரபஞ்சம், தொடர்ந்து பஞ்சபூதங்கள் இணைந்த பிரகிருதியானது. ஓரறிவு ஜீவராசி முதல் 6 அறிவு ஜீவராசி வரை 84 லட்ச ஜீவராசிகள் உருவாயின. இந்த பிரபஞ்சம் உருவானதும் விரிவானதும் அன்னை ஆதிபராசக்தியின் தன்னலமற்ற அன்பினால்தான். இந்த அகிலமே அன்புமயமானதுதான். நானே இந்த அகிலம். அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து அணுவும் நானாவேன். எல்லா உயிர்களிலும் உயிரற்ற ஜடப்பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் கொண்ட இறைவன் அன்பின் வடிவமாக தாய்மை உணர்வாக இருக்கின்றார். தாய்மை உணர்வின் வெளிப்பாடாகத்தான் தன்னலமற்ற சேவைகள் மூலம் மக்களை நேசிக்கும் பணியில் சாய் நிவாஸ் ஆர்வம் காட்டுகிறது. உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் மிக அழகான சொல் அம்மாவை குறிக்கும் சொல். கடவுளின் படைப்பில் தன்னலத்தின் நிழல் கூட படாதது தாயின் படைப்பு. அப்படிப்பட்ட தாயுள்ளத்தோடு தன்னலமற்ற அன்போடு அனைவரையும் அரவணைத்து நேசித்து சேவைக்கரம் நீட்டும் இடம் சாய் நிவாஸ். சாய் நிவாஸ் அன்பின் அடையாளம். உயிர்ப்பித்தல் முதல் உணர்ப்பித்தல் வரை கருணை செய்யும் கலையே சாய் நிவாஸின் சேவை. ஆரோக்கியமான அன்னை, ஆனந்தமான குழந்தை என்னும் சேவையின் மூலமாக அன்னை வயிற்றுக்குள் கருவாக இருக்கும் பொழுதே போதிய ஊட்டச்சத்து கிடைத்தால் ஆரோக்கியமான உயிர் வெளிவரும் என்பதால் கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழ வகைகள், உலர்பழங்கள், புரதச்சத்து மிகுந்த சத்து மாவு போன்றவையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. சுகப்பிரசவம் ஆகி ஆரோக்கியமான குழந்தை பிறந்த பின் 6 மாத காலம் வரை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு இந்த சேவையானது தொடர்ந்து வழங்கப்படுகிறது. நன்றாக தாய்ப்பால் சுரந்து சக்தி நிறைந்த உணவாக மாறி அந்த பிறந்த சிசுவின் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. தாய்மை உணர்வோடு தாய் சேய் நலம் காக்க இந்த சேவை நடத்தப்படுகிறது. ஆரோக்கியத்துடன் பிறந்து வளர்ந்த குழந்தை பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் காலத்திலும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக சாய் நியூட்ரிமிக்ஸ் என்ற சத்துபானம் மூலம் அன்புடன் பரிமாறப்பட்டு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது. உடல் திடகாத்திரமாகவும் மூளை சுறுசுறுப்புடன் இயங்கவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் தினசரி தவறாமல் பள்ளிக்கு வருவதை உறுதிப்படுத்தவும் இந்த சத்துபான சேவை மிகவும் உதவியாக உள்ளது. மேலும் சீருடைகள், காலணிகள், விளையாட்டு சீருடைகள், கல்வி சாதன பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள் என்று பல வகையான சேவைகளும் நடத்தப்படுகின்றன. இந்த உலகத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வத்தின் அம்சமே. அதிலும் அரிதாக உள்ள இம்மானுட பிறப்பின் மூலம் மட்டுமே அந்த தெய்வீகத்தை, அதாவது அளப்பரியா ஆனந்தத்தை உணரவும் அடையவும் பகிரவும் முடியும். இந்த பிறப்பின் சத்தியத்தை உணர்த்துவதற்கு ஒவ்வொரு குழந்தைகளிடம் இயற்கையாகவே உள்ள தெய்வீக தன்மைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டதுதான் நமது சாய் பால வித்யா விகாஸ் என்னும் மனித மேம்பாட்டு கல்வி திட்டம். அதில் ஒவ்வொரு குழந்தையின் பிறவித்திறனை கண்டறிந்து அதற்கேற்ப முறையான வழிகாட்டுதலும் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றது. 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பதற்கேற்ப இந்த பாலவிகாஸ் பயிற்சி வகுப்புகள் மூலமாக
நற்பண்பு கல்வியும் இசை, நடனம், தற்காப்பு கலை, பஜனை பாடல்கள், வேத பாடங்கள், தேசப்பற்று உணர்வு மற்றும் பண்பாட்டு கல்வி நன்னெறி என்று குழந்தை பருவத்திலேயே சிறந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி கற்றுக் கொடுத்து குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்கும் சேவையும் தொடர்கிறது. அன்பை பொழிந்திடு சக உயிர்களுக்கு. உயிர்களை நேசிக்கும் உள்ளம் கொள். பசியால் வாடும் ஜீவனை கண்டால் பரிவோடு சிறிது உணவு கொடு. உயிர்களை காப்பதே உன்னத வேள்வி என்பதற்கிணங்க நித்தமும் நாராயண சேவை மூலம் பசித்தோரை தேடிச் சென்று உணவு வழங்கும் உயர்ந்த சேவை நடக்கின்றது. பசியோடு இருப்பதும் அந்த தெய்வத்தின் ரூபமே, பசியார வைப்பதும் அந்த தெய்வத்தின் ரூபமே. இறை உணர்விலும் தாய்மை உள்ளத்தோடும் அன்பு நிறைந்தும் தயாரிக்கப்படும் உணவுகள் உரிய நேரத்தில் கருணையோடு கொண்டு சேர்க்கப்பட்டு பசியாற்றப்படுகிறது. சாய்நிவாஸ், சேவையின் சாம்ராஜ்யம். யுவ கௌஷல் விகாஸ், இளைஞர் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். ஆரோக்கியமான மற்றும் தெய்வீகமான இளைய சமுதாயத்தை உருவாக்க தன்முனைப்புடன் விளையாட்டு பயிற்சிகள், இசை பயிற்சி, வேத பாடங்கள், ஆன்மீக சாதனாக்கள், சமூக சேவை மற்றும் இரத்த தான முகாம்கள் என்று பல வகைகளில் சேவைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு உத்வேகமான இளைய தலைமுறையை உருவாக்க வழிவகை செய்கிறது. படித்து முடித்ததும் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கவும் திறன் மேம்பாடு அடையவும் பயிற்சி முகாம்கள் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம்களும் நடத்தப்படுகின்றன. பெண்கள் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். சாக்ஷாத் சக்தியின் ரூபமாக வாழும் தெய்வங்கள் நமது பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும். பெண் ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த பேராற்றல். கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டிற்காக வேலைவாய்ப்பு, தையல் பயிற்சி, பின்னல் பயிற்சி, விவசாய பணிகளுக்கான உதவி மற்றும் வழிகாட்டுதல், கைவினை பொருட்கள் தயாரித்தல் போன்ற பல சுயதொழில் துறைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களது வாழ்வாதாரம் பெருக சேவைகள் நடத்தப்படுகிறது. பெண்களின் உரிமையும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சேவைகள். வருமுன் காப்போம். ஆரோக்கியமான உணவு பழக்கம், சுகாதாரம் பேணுதல், சீரான உடற்பயிற்சி, மனவளம் இவற்றின் மூலம் நோய்கள் வராமல் பாதுகாக்க விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. கிராமங்கள் தோறும் மருத்துவ சேவை நடைபெறுகிறது. மருத்துவ முகாம்கள் மூலம் நோய்களுக்கான தீர்வும் எட்டப்படுகிறது. மேலும் மருத்துவ காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் மருத்துவ சலுகைகள் குறித்த விவரங்கள் வழங்குவது போன்ற பல சேவைகள் நடைபெறுகின்றன. கண் பரிசோதனை, கண் அறுவை சிகிச்சை போன்றவையும் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. பெண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு அடையவும், மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களின் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து நோய் வளராமல் தடுத்து பாதுகாக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இரத்த தானம் செய்யவும் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். கிராம சேவை என்பது ராம சேவையாகும். கிராமங்கள்தான் நம் இந்தியாவின் முதுகெலும்பு. ஒவ்வொரு கிராமத்திலும் தூய்மை பணிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வஸ்திர சேவைகள் மூலம் பலரது தேவைகளை பூர்த்தி செய்து ஆன்ம பலத்திற்காக, ஆன்ம சந்தோஷத்திற்காக பஜனைகள், ஆடல் பாடல் விழாக்கள் மற்றும் நல்ல ஆன்மீக செய்திகள் சென்றடையும் வண்ணம் புத்தக வடிவிலும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமும்
செய்திகள் பகிர்தலும் அன்றாடம் நடைபெறுகிறது. கிராமங்களில் இயற்கை வேளாண்மை மீண்டும் செழித்து வளர வழிவகை செய்யப்படுகிறது. நீர்நிலைகளை பாதுகாத்தல், மரம் நடுதல் மற்றும் இயற்கை அன்னையை பாதுகாக்க தூய்மையான சுற்றுப்புற சூழலை உருவாக்குதல், காற்று மாசுபடாமல் பாதுகாத்தல், நெகிழி பயன்பாடு தவிர்க்கவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் செயல்பாடுகளும் தினசரி மேற்கொள்ளப்படுகின்றன. நாம் நம் குடும்பம், நம் கடமை என்பவற்றை தாண்டி இங்கு ஜன்மம் எடுத்துள்ள அனைத்து மானுடரும் ஒரே குடும்பமாகிய வாசுதேவ குடும்பகம் என்ற உணர்வுடன் நமது அன்பை எந்த நிபந்தனையும் பாகுபாடும் இன்றி பூரணமாய் சக மனிதர்களுக்கு, குறிப்பாக தெய்வத்தின் அங்கம் எனும் திவ்ய அங்கமாக வாழ்பவர்களுக்கு வாழ்வதற்கான உதவித்தொகையும் அன்றாட உபயோக பொருட்களையும் சேவையாக வழங்கி வருகின்றோம். இனி வருங்காலத்தில் ஆதரவற்றோர் என்னும் எண்ணமோ நிலையோ நமது அகத்தில் இருந்தும் இஜகத்தில் இருந்தும் அறவே நீக்கிட வேண்டும். நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதே சத்தியம். ஒழுக்கமில்லாத கல்வி வீண் என்பது போல ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதால் மது மற்றும் போதைப் பொருள் இல்லாத ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாரத்தான் ஓட்டம், ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. ரத யாத்திரை என்னும் யுகப்புரட்சி மூலம் நீலகிரி மாவட்டம் முழுவதும் யாத்திரை சென்று விழிப்புணர்வு முகாம் மூலம் குடி, போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கவும், பாரம்பரியத்தை கடைபிடிக்கவும், ஆன்மீக எழுச்சிகள் உருவாக்கவும், இவ்வாழ்வின் மகத்துவத்தை உணர்த்தவும், ஒற்றுமையை ஊக்குவிக்கவும், இயற்கையை காக்கவும், மற்ற உயிரினங்களுக்கு அன்பையும் கருணையையும் பாதுகாப்பையும் கொடுக்கவும், ஆரோக்கியமான மற்றும் ஆனந்தமான வாழ்க்கை முறை அமைவதற்கான சத்சங்கங்களும் செயல்பாடு திட்டங்களும் ஆதரவும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் நல்வழிப்படுத்துவதற்காக ஆன்மீக பயிற்சிகள், சத்சங்கங்கள், பகவத்கீதை வகுப்புகள், கீர்த்தனைகள், பிரார்த்தனைகள் என்ற சேவைகள் தொடர்கின்றன. மேலும் இயற்கை சீரழிவை குறைக்கவும் லோக்கக்ஷேமத்திற்காகவும் சிறப்பு ஹோமங்களும் கோபூஜைகளும் ருத்ரநாம பாராயணங்களும் ருத்ராபிஷேகங்களும் மற்றும் நித்திய ஹோமங்கள் மூலம் அனைத்து ஜீவராசிகளின் நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்தை வளர்த்து சமதர்ம சமுதாயத்தை ஊக்குவித்து சர்வ தர்மத்தை காப்பதற்காகவும் சேவைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மனித உறவுகள் மேம்பட மனம் வளப்பட வேண்டும். மனம் வளப்பட்டால் வாழ்க்கை வசப்படும். ஆனந்த பிரணவகிரி என்னும் நீலமலை நிரம்ப அழகானது. கருணையின் விதைகள் மனதில் முளைக்கட்டும். அதன் நிழலில் பூமி இளைப்பாறட்டும். அன்பெனும் மந்திரம் அகிலத்தை ஆளட்டும். ஜீவகாருண்யம் நெஞ்சில் வாழட்டும். அகிலமே அன்பெனும் குடையின் கீழ் ஆனந்தமாய் வாழட்டும். இயற்கை அன்னை வளங்களை அள்ளி அள்ளி தருவது போல தன்னலமின்றி அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை அள்ளி கொடுத்து மக்களை பாதுகாக்கும் சேவையை மேற்கொள்ள வேண்டும். சாய்நிவாஸ் தாய்நிவாசாக மாறி தாயுள்ளத்தோடு அக்கறையோடு நேசக்கரம் நீட்டி சேவைகளை தொடர்கிறது. அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்கிறது. சாய்நிவாஸ் ஒரு மந்திரச் சொல். மலை மாவட்டத்தை மேம்படுத்தும் மந்திரம்.
மானுட தர்மத்தை நிலைநாட்டும் மந்திரம், மண்ணின் மகிமையை உணர்த்தும் மந்திரம், கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கடவுளாக்கும் மந்திரம். சாய்நிவாஸ் ஒரு சரணாலயம், அன்பை போதிக்கும் பாசக்கூடு, ஆன்மீகத்தை அள்ளித்தரும் ஆண்டவன் வீடு, பண்பை கற்றுத்தரும் பண்பாட்டு மையம், பக்தியை வளர்க்கும் பர்த்திபுரீஸ்வரர் ஆலயம். சாய்நிவாஸ் ஒரு சேவை மையம், அன்னம், அக்ஷரம், ஆரோக்கியம் என்று பல பரிமாணங்களின் சேவை, நித்தமும் நாராயண சேவை, நிதர்சனமான கிராம சேவை, மக்களுக்கான மருத்துவ சேவை, மாணவர்களுக்கான கல்வி சேவை, மகளிருக்கான ஊட்டச்சத்து சேவை, மனமுவந்து செய்யும் சேவை, மாநிலம் முழுவதும் தொடரும் சேவை, சமுதாயத்தை மேம்படுத்த, சனாத்தனத்தை நிலைநாட்ட, சத்தியத்தை கற்றுத்தர, சமதர்மம் உருவாக. இது இறை சேவை, நிறை சேவை. கரம் கோர்ப்போம், கரை சேர்வோம்.